God says today, God says, you can and should run the affairs of your life. You should tell what should be happening in your life. அதற்கு தேவையான தேவனுடைய ஆவி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. சிம்சோனை பலமுறை கட்டினார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கும் போது அவன் புயங்களை கட்டி இருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அறுந்து போயிட்டு. So what is happening here? Spirit of fear ஒரு லிமிடேஷன் போட்டிருக்குது. இப்ப ஸ்பிரிட் ஆஃப் காட் வந்து என்ன லிமிடேஷன் காண போகுது. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அப்படின்னா எப்படிப்பட்ட விடுதலை வேதம் சொல்லுகிறதுனா, இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிருக்காங்கன்னா there is liberty அப்படின்னோடனே இந்த லிபர்ட்டின்றதை எடுத்து போய் அமெரிக்காக்காரன் என்ன சொன்னா, இல்ல கிரீஸ்ல என்ன சொன்னாங்க, வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் லிபர்ட்டி என்ன சொன்னாங்க கேட்டிருக்கீங்க. அந்த லிபர்ட்டி பத்தி சொல்லல. இந்த லிபர்ட்டி பைபிள் டாக்ஸ் அபௌட் ஹியர் இஸ் லிபர்ட்டி இன் தி ஸ்பிரிட், மீனிங் you are liberated to be controlled fully by the spirit man. You are liberated completely from the compulsions of the flesh. மாம்சத்தின் கட்டுப்பாடுகள், மாம்சத்தின் அது ஆவி இல்லாத நிலைமை, ஆதாமின் நிலைமை, எதையெல்லாம் கட்டுப்பாடா வைத்ததோ எல்லா கட்டுப்பாடின்றும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது. அததான் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க கர்த்தருடைய ஆவி இருக்கும்போது விடுதலை உண்டு என்ற அந்த அர்த்தத்தில் வருகிறது. சபை லிபர்ட்டின்னு நினைக்கிறாங்க நம்ம என்னன்னாலும் செய்யலாம் போல இருக்கு. என்னன்னாலும் செய்யலான்ற அர்த்தத்தை சொல்லல. You can do whatever your spirit wants to do. கர்த்தருடைய வார்த்தையை எப்படி வேதம் சொல்லுகிறது? ஆவியின் பட்டயம், கர்த்தருடைய வசனமாகிய ஆவியின் பட்டயம். So நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் முன்னாடி மீட்டிங்ல, the spirit and the word combined together is such a powerful thing. அப்படின்னா என்ன அப்படின்னா, your spirit man who can wield the sword of the word of God, when he takes it, it becomes the sword of the spirit. இப்போ பாத்தீங்கன்னா கிதியோன் ஸ்டோரியில அவங்க எப்படி ஆர்ப்பரித்தாங்க, கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆவியின் பட்டயம் ஒன்று இருக்கிறது. பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு, பலவிதமான போராட்டங்கள் நமக்கு இருக்கு. பட் எல்லா விதமான பிரச்சனைகள் போராட்டத்துக்குமான கர்த்தருடைய வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை உங்கள் ஆவி மனிதனால் கண்டுபிடிக்க. Your spirit man only knows to wield the sword. இது அவனுடைய பட்டயம், ஆவியினுடைய பட்டயம். All you have to do is to give the controls to the spirit man. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Father. Thank you Father. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you Lord. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற உடைய வார்த்தை, வல்லமையுள்ள உடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை நோக்கி புறப்பட்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட பேசுவீராக, மனக்கண்களை திறந்தரணும், பிரகாசமாக்கும். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நீர். அப்படி எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களோட பேசும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். மறுபடியும் நம்ம அதே அதிகாரத்துக்கு போலாம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஓகே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். சரி, இதை வச்சு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே செய்தியை நாம் தொடரலாம். சோ தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். சோ இந்த பயத்தின் ஆவி அப்படி கொடுக்கல அப்படின்னு போட்டிருக்கல. நான் இதுல இந்த ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்து நான் அந்த சர்ச்சில் பேசினது, அதுலதான் பேசியிருந்தேன். பயத்தின் ஆவி கொடுக்கவில்லை. The Lord has not given to us spirit of fear, but love, power and sound mind or wisdom அப்படின்னு வருது. ஸோ பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை என்று ஏன் வருகிறது? ஓகே, ஏன் அதை சொல்லணும்? தேவன் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு வரலாம். ஆனால் பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. God has not given unto us a spirit of fearன்றது ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் பாவம் செய்த போது அவன் தேவ மகிமையற்றவனாக போது அங்கே ஏற்பட்ட மரணம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டெத் ஆஃப் த ஸ்பிரிட். த ஸ்பிரிட் மேன் டைட். ஓகே,
சோ அது நடந்தோடனே அந்த வெற்றிடத்தை, அந்த ஆவி இருந்த ஒரு இடத்தை, அதாவது a place of leadership, a place of அதாவது ஸ்பிரிட்டோட ரோல் என்ன, இட் வாஸ் a position. Your spirit man was the boss, your boss, the boss of your body and your mind. அப்படிதான் தேவன் உருவாக்கி இருந்தார். அந்த இடத்தை பிசாசினுடைய காரியங்கள் வந்து நிரப்ப ஆரம்பித்தது. ஓகே, வேக்குமா அது இல்ல, வேக்கும் மாதிரி இருந்தது. பட் இட் காட் eventually filled by demonic things. ஓகே, சோ அந்த டிமானிக் திங்ஸ் வந்து அந்த இடத்தை நிரப்பிச்சு. சோ அது நிரப்புனதின் விளைவா அங்க இருந்து பயம் ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. ஓகே, எது ஆளுகை செய்ய ஆரம்பித்தது? பயம் ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல மனுஷன் விழுந்து போறான். ஓகே, அதாவது அந்த பழம் சாப்பிடறான். நீங்க 3ஆம் அதிகாரம் எடுங்க, ஆதியாகமம் 3 7வது வசனத்துல இருந்து வாசிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திய இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அவன் சொல்றான், ஆண்டவருடைய சத்தத்தை நான் தோட்டத்துல கேட்டேன். சத்தத்தை நான் தோட்டத்தை கேட்டதுனால, நான் நிர்வாணியா இருக்கிறதுனால நான் பயந்து என்ன பண்ணேன்னு சொல்றான், ஒளிந்து கொண்டேன். சத்தத்தை நான் கேட்டேன் தோட்டத்துல, ஆனா உடைய சத்தத்தை கேட்டனே நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்றான், பயந்து ஒளிந்து கொண்டேன். சோ அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட், அந்த ஸ்பிரிட் ஆஃப் மேன், தேவனுடைய ஆவி, தேவன் மனுஷக்காரன் ஆவி, அந்த ஆவி போன இடத்துல என்ன வந்துருச்சு, பயத்தின் ஆவி வந்துருச்சு. நல்லா கவனிங்க, அது வெறும்னா வரல, அது வந்து it took the place of rulership. The spirit of fear started to rule man. பயத்தின் ஆவி மனுஷனை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டது. சோ அதனாலதான் வந்து இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, பயத்தின் ஆவி அவர் கொடுக்கவில்லை, கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. He did not give us the spirit of fear, but power, love and sound mind. இப்ப he did not give us spirit of fear, பயத்தின் ஆவியை அவர் கொடுக்கவில்லை அப்படின்ற லைனை ஏன் சொல்லணும், ஏன் அழுத்தமா சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் விசுவாசிகளா இருக்கிறோம், ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், தேவனுடைய ஆவி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை பற்றின அறிவு இல்லாமல் நாம் வாழ வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, அறிவுலாம் நான் சொல்றது வந்து, அதாவது இதெல்லாம் இருக்குன்னு கேள்விப்படுறத பத்தி சொல்லல, இதோடைய ஆபரேஷனல் நாலேஜ் பத்தி சொல்றேன். an operational revelation knowledge of the spirit man. அது இல்லாமல் நாம் தொடர்ந்து வாழ்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. சரியா? அப்படிதான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அப்படிதான் நானும் சில சூழ்நிலை அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோ அப்படி வாழ்ந்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. சோ அப்படி இருக்கிறதுனாலதான் பவுல் அதை எழுதும் போது அவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, நமக்கு பயத்தின் ஆவியை அவர் கொடுக்கவில்லை அப்படின்னா. இப்ப இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு, என்ன பாத்தீங்கன்னா, இப்ப சில பேர் வந்து சில காரியங்களை செய்கிறார்கள். ஏன் அப்படி செய்யறாங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐ டோன்ட் ஹாவ் அன் ஆப்ஷன், எனக்கு என்ன இல்ல, வேற ஆப்ஷனே இல்லைங்க, அதனாலதான் நான் இப்படி செஞ்சுட்டேன் அப்படி சொல்லிட்டு அதை ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. சோ இப்ப உலகத்தார் அதை நிறைய நேரம் கேட்கும் போது உலகத்தார் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடும். அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா சொல்லுவீங்களே, நீங்க அவங்க ஷூஸ்ல இருந்து அதை பார்த்துருக்கணும், நீங்க அந்த சிச்சுவேஷன், அந்த பிரச்சனையை அவங்க நிலைமையில இருந்து பார்த்தாதான் நீங்க கரெக்டா சொல்ல முடியும். நீங்க வேற இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஓகே, சோ பயம் என்பது, நல்லா கவனிங்க, பயம் என்பது பல விதத்திலே வெளிப்படுகிறது. சரியா? நம்ம நினைக்கிற மாதிரி பயம்னா ஏதோ பார்த்து பயப்படுறது மட்டும்தான் கிடையாது, நிறைய விதங்கள் வெளிப்படுகிறது. ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன்னு பாருங்களேன். ராங் விஷயம் தான், பாவத்துக்கு தான் அது தூண்டுது, அதனால தான் நான் யூஸ் பண்றேன். Even a person who's doing a particular sin, okay, even he sometimes fears behind that. How? எப்படின்னு பாத்தீங்கன்னா, பயம் வந்து அவனை என்ன செய்ய, அவனுக்கு என்ன தூண்டு, அவனுக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ இது செய்யாம உன்னால இருக்க முடியாது, இதை நீ செய்துதான் ஆக வேண்டும், நீ இதை செய்யாம விட்டனா நீ ஒரு லூசர், நீ ஒரு உனக்கு ஒண்ணும் இல்லை, உனக்கு ஒன்றும் தெரியல, இல்லைன்னா நீ வந்து உலகத்துக்கு ஏற்றவன் இல்லை, உலகத்துக்கு திறமை உனக்கு இல்லை
அந்த மாதிரி. அதாவது வந்து சில நேரம் வந்து இந்த பியர் ப்ரெஷர்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸ்கூல்லலாம் சம்டைம்ஸ் சில பிள்ளைங்க வந்து ராங் காரியங்களுக்கு சிகரெட் குடிக்கிறது அதெல்லாம் போகிறதுக்கான பியர் ப்ரெஷர் சொல்லுவாங்க. எல்லாரும் குடிக்கிறாங்க, நான் மட்டும் குடிக்கலான்னு ஒரு லெஃப்ட் அவுட் ஆயிடுன்னு ஒரு பயம். நான் தனிப்பட்டு புரியுதா? பயம் எப்படிலாம் வருது பாருங்க. இட் டசன்ட் கம் ஆல்வேஸ் டைரக்ட்லி. Okay, it's there in a lot of indirect ways, and in many ways we justify those things. Okay, we justify those things, saying, "What can I do? What can we do? What can anybody do?" இதாங்க, இல்லைன்னா இப்படி ஆயிரும். ஓகே, ஸோ இந்த பயம் வந்து நாம மாறிடுது. புரியுதா? பயம் வந்து என்னவா மாறிடுது? நாம்னா எல்லாரும் பயம் மீனிங் பயத்தினால் செய்கிற காரியங்கள் நாம்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கர்த்தருடைய பிள்ளைகள் பயத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 2:171. உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். இது வந்து சகரியா யோவான் சானோட அப்பா வந்து யோவான் பிறக்கும் போது பேசினது. ஆனா இது வெறும் யோவானை பத்தி மட்டும் அங்க சொல்லாம நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அது அடுத்து போய் இயேசு கிறிஸ்துடைய பிறவை பற்றி தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார். ஏன்னா அது இமிடியேட்டா நடக்க போகுது. யோவான் இப்ப பிறந்துட்டான். யோவான் பிறந்து ஏறக்குறைய 6 மாசத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கணும். ஸோ அதனால பிறக்க போறாரு. அதுதான் சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ். அதனால வந்து இமிடியேட்டா அடுத்து நடக்க போறது. ஸோ அதையும் சேர்த்து தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறான். தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சணிய கொண்டு ஏற்படுத்தினார் சொல்றது யாரை பற்றி சொல்லுகிறான்? இயேசு கிறிஸ்து பற்றி சொல்றான். அவர் ஏன் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லுகிற காரியங்களை நிறைய நம்ம சொல்றோம். அதுல ஒரு காரியம் பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனமாய் சொல்கிறான், பரிசுத்தாவினால் நிரம்பி இதை பேசினான் என்று வேதம் சொல்லுகிறது. சோ என்ன பேசுகிறான்னா, உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். ஓகே, சோ ஜீவனோட நாளெல்லாம் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் ஊழியம் செய்யணும், பயம் இல்லாமல் ஊழியம் செய்ய வேண்டும். அகைன் இது ஊழியம் செய்யறதுன்னா இது ஊழியம் செய்யறது அந்த மினிஸ்ட்ரி அது கிடையாது. ஓகே, இது வந்து யாரை பத்தி வருது? ராஜாவை பத்தி வருது. கரெக்டா? தாவீது ராஜாவுடைய லைன்ல இயேசு வர போகிறார் என்று. சோ ராஜா முன்பாக நிற்பதை பற்றி பேசுகிறது. ஓகே, இது எதை பத்தி பேசலாம்? ஊழியம் செய்யறதை பத்தி பேசல. ஏன்னா இது ஊழியம் செய்யறவங்களுக்கு போட்டிருக்கு. ஊழியம் செய்யறவங்களுக்கு போடல, இது எல்லாருக்கும் தான் போட்டிருக்கு. ஓகே, we are called to stand before the king. ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ராஜாவுக்கு முன்னாடி நிற்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே, அப்படின்னா என்ன? ராஜா முன்னாடி இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா என்னன்னா, ஏதோ ஒரு இங்க இருக்க ராஜா இல்ல, ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து முன்பாக நிற்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. பயம் இல்லாமல், ஆனா எதோட போட்டிருக்கு? பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்யும்படி. அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய திட்டம் இந்த வசனத்துல வெளிப்படுகிறது. தேவனுடைய திட்டம் என்ன? இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்புறது மூலமா, இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்புகிறது மூலமாய் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழும்போது அவர் தம்முடைய ஆவியை புரண்டு தள்ள போகிறார் பெந்தேகோஸ்தே நாள்ல. சோ அதுல இருந்து தேவ ஆவியை பெற்ற ஒரு இனம், ரேஸ் ஆர் a nation with the spirit of God in it, அப்படி ஒரு எழும்ப போகிறது. இது வந்து ஆடமோட ஆன்டிதீசிஸ். இது ஆடமோட ஃபாலன் ஸ்டேட்டுக்கு ஆன்டிதீசிஸ். ஆடமோட விழுந்து போன நிலைமைக்கு எதிர்வினை இது. சரி, அதுக்கு எதிரானது ஒன்று. ஆதாம் வந்து இந்த பயத்தினால நிரப்பப்பட்டு நிறைய காரியங்களை பற்றின பயம். ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபியர் ஓவர் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் திஸ் எர்த், ஃபியர் பிகாஸ் ஆஃப் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் த பாடி, ஃபியர் பிகாஸ் ஆஃப் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் த நேச்சுரல். இப்படிப்பட்ட பலவித பயங்கள் எல்லாம் சேர்ந்து அவனை ஆழ்கை செய்கிறது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஸ்பீசிஸ்க்கு ஒரு ஆன்டிதீசிஸ், ஸ்பீசிஸ்க்கு ஆன்டிதீசிஸ் எதிர்வினை. அது இன்னொரு புது சிருஷ்டி உருவாக போகுது. புது சிருஷ்டிப்பு. அதாவது அதனால் நியூ கிரியேஷன் என்று சொல்லுகிறார். அதாவது 6 நாள் உருவாக்குனாரு. சரி, 6 நாள் உருவாக்கிட்டு 7வது நாள்ல ஓய்ந்திருந்தார். ஆனா 8வது நாள்ல தான் உருவாக்கப்பட்டதான் புது சிருஷ்டி. என்னங்க 8ஆம் நாள் சொல்றீங்க? விருத்தசேதனம் 8ஆம் நாள் எத்தனாவது நாள்ல சொன்னாரு? 8வது நாள்ல பண்ண சொன்னாரு. ஏன் 8வது நாள்ல பண்ண சொன்னாருன்னா 7க்கு அப்புறம் வருது 8. ஓகே, அப்படின்னா என்ன? 7 வந்து ஆவியை குறிக்கிறது, 7 talks about the spirit. ஸோ அந்த ஸ்பிரிட் வந்து ஒரு ஃபிளஷ் அண்ட் பிளட் மேல அமரும் போது that becomes new creation. That's number 8. ஸோ
7 நாள் அவர் செய்த சிருஷ்டிப்பை ஈக்குவேட் பண்ணி அதுக்கும் அபவா இருக்கிறதா புது சிருஷ்டி. Okay, so if somebody is a new creation, they have more attention from God over all the creation. They are more important to God over all creation. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் வந்து சூரியன் சந்திரன் இதெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. தாவீது அப்பயே சொல்லிட்டா, சூரியனை பாக்குறேன், சந்திரனை பாக்குறேன், இதெல்லாம் பாக்குறேன், உடைய கிரியெல்லாம் பாக்குறேன், ஆனா இதெல்லாம் நான் பார்க்கும்போது நான் யோசிக்கிறேன், என்ன நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்று யோசிக்கிறேன்னு சொல்லிட்டான். சோ என்ன சொல்லிட்டான்னா, இதெல்லாம் விட யார் தான் ஆண்டவர் ரொம்ப பாக்குறாரா? நம்ம இதை நம்ம பாக்குறாரு. ஏன்னா நாம் புது சிருஷ்டியா இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறோம். நாம் தான் இது எல்லாத்துக்கும் காட்டிலும் மிக மிக முக்கியமானவங்க. I agree, some of the situations you are facing today are probably mocking at you, telling you, ஓ நீதான் முக்கியமா எல்லாத்தோடையும், பார்த்தா அப்படி தெரியலையேன்னு சொல்லி. சரியா? நம்முடைய அழைப்பே என்னன்னா ராட்சதர்களை மேற்கொண்டு போறதுதான். ராட்சதர்கள் எங்க இருப்பாங்கன்னா, ராட்சதர்கள் இப்படி இடத்துல தான் இருப்பாங்க. எப்படி இடத்துல இருப்பாங்க? தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற வேல்யூ, அதை நாம் விசுவாசிக்கும் போது அது எதிர்த்து நம்முடைய எண்ணங்களிலே வருகிறவர்கள் தான் ராட்சதர்கள். கால எனக்கு ஆண்டவன் சொன்னாரு, அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். Giants don't come alone. Okay, giants don't come alone. Giants always have a pair. They come in pairs. They don't come alone. The pair of the giant is the promise. Okay, giants don't come alone. They always come with a pair. ராட்சதர்கள் தனியாய் வருவதில்லை, அவர்கள் ஜோடி ஜோடியாக தான் வருகிறார்கள். ராட்சதனுடைய ஜோடி தான் வாக்குத்தத்தம், இல்லைன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம். சோ எப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராட்சசனை பார்த்துட்டீங்களா? எத்தனை பேர் ராட்சசனை பாக்குறீங்க? ராட்சசனை பார்த்துட்டீங்கன்னா, யுவர் ப்ராமிஸ் இஸ் நாட் வெரி ஃபார். யுவர் ப்ராமிஸ் இஸ் தேர் ஒன்லி. ஏன்னா இது வந்தா அது வந்துரும். நிறைய பேர் பிசாசு என்று கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். வெறும் ராட்சசன் மட்டும் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்திலே பார்வையடைய முடியும் நான் ஜெபிக்கிறேன், நான் கட்டளை இடுகிறேன். உங்களுடைய ராட்சசனை மட்டும் இல்ல, அவன் எந்த ஆசீர்வாதத்தை மறைத்து வைத்திருக்கிறான், எதை மறைக்கும்படி இருக்கிறான் என்பதை பார்க்கும்படி கர்த்தர் உங்கள் கண்களை திறந்துள்ளார். ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் தான் வெறும் என்ன மட்டும் தான் தெரியும், ராட்சஸ் விட தெரியும். அதாவது ஸ்பிரிட் ஆஃப் ஃபியரோட வேலையை தான். அது என்ன பண்ணுன்னா, ராட்சசனை பத்தி உங்களால சொல்லி 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 பேசி 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 அதே உங்களை தியானிக்க வச்சு அப்படியே யோசிச்சு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ராட்சசனை பத்தி அவன் மட்டும்தான் இருக்கான்னு முடிவு பண்ணி தீர்மானங்கள் எடுத்து வைத்திருக்கிறீர்கள். இப்ப இப்படிதான் பேசணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நான் சிந்திக்கணும், இப்படிதான் நான் வாழணும். ஏன்னா ராட்சசன் இருக்கான். ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் வந்து ஓன்லி ராட்சசனை தான் காட்டும். ஆனால் தேவன் அருள் இருக்கிற தேவனுடைய ஆவி, அது பலத்தின் ஆவியா இருக்கிறபடியால், அது ஞானத்தின் ஆவியா இருக்கிறபடியால், அது உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களையும் காட்டும், தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அவருடைய உதவியையும் காட்டும். the help you have. இப்ப போன மெசேஜ் அதான் பேசினேன். எப்படிப்பட்ட உதவி நமக்கு இருக்கிறது, அதை பற்றின அறிவு, ஸ்பிரிட் ஆஃப் மைட், அது அப்படின்னா என்ன, அதோடைய உதவிகள் என்னன்னு சொல்லி பேசினேன். அந்த நியூ ஜெருசலேம் பத்தி பேசினேன், ஹீப்ரூஸ் 12. சோ இதெல்லாம் தான் நமக்கு தேவ ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஏன்னா பயத்தின் ஆவி எதை மட்டும் தான் காட்டிட்டே இருக்கு, எப்படி போக போகுது, எப்படி ஆக போகுது, எப்படி பிரச்சனை ஆக போகுது, எப்படி அது ஆபத்தா முடிய போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பக்கத்தை தான் அது காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் அருளுகிற ஆவி, கர்த்தர் உங்களுக்காக என்னெல்லாம் செய்து வைத்திருக்கிறார், என்ன செய்ய முடியும், ஒரு வாக்குத்தத்தங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் நிஜமா இருக்கிறது, எப்படி உங்கள் கண்கள் முன்பாக அது இருக்கு, அது கண்கள் முன்பாக இருக்கிறது என்பதை தேவ ஆவி உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஓகே, சரி. சோ இந்த பகுதியில என்ன வருதுன்னா, இப்ப நம்ம வசனம் முடிச்சோம், வாழ்நாளெல்லாம் நம்ம எப்படி வாழும்படி, பயம் இல்லாமல் வாழும்படி, பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். அப்படின்னா இங்க ஊழியம் செய்ய அப்படின்னா என்னன்னா, தேவன் முன்பாக நின்று கொண்டு, அதாவது சாதாரண தேவன் முன்பாக இல்ல, ராஜாதி ராஜாவாகிய தேவன், the king who runs the affairs of the earth, அவர் முன்பாக நின்று கொண்டு அவருடைய காரியங்களை கேட்டு அவர் சமூகத்திலே சர்வ் பண்றதுனா, இட்ஸ் சர்விங் இன் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட். இப்ப பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட், சீஃப் மினிஸ்டர் ஹெட். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன, அவங்களாம் அமைச்சர்கள், அவர் கீழே இருக்கிறவங்க, அவர்கள் தான் அவர் முன்பாக நிற்கிறவர்கள். கரெக்டா சொல்ல போனா இன்னைக்கு தமிழ்நாடு மினிஸ்டர்ஸ் வந்து சிஎம் ஸ்டாலின் அவர் முன்னாடி நிற்கிறவர்கள். ஓகே, அதே மாதிரி இந்திய அமைச்சர்கள், மத்திய அரசு
ஒன்றிய அரசின் அமைச்சர்கள் அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் பிரதமர் மோடி முன்பாக நிற்கிறவர்கள். இதுதான் அவர் சென்று ஊழியம் செய்கிறவர்கள். புரியுதா? இன்ஃபேக்ட் இந்தியால இன்ன வரைக்கும் யூஸ் ஆகிற டேர்ம் இங்கிலீஷ்ல அவங்க என்னன்னு கூப்பிடுறோம், மினிஸ்டர். என்ன சொல்றோம்? நான் இப்ப யூஸ் பண்ண டேர்ம் பாருங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், பிடபிள்யூடி மினிஸ்டர், மினிஸ்டர் மினிஸ்டர் சொல்றோம். இந்த மினிஸ்டர் எங்க இருந்துச்சு? மினிஸ்ட்ரி. புரியுதா உங்களுக்கு? சோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். சோ அப்ப முன்பாக ஊழியம் செய்யறது அப்படின்னா அவர் முன்பாக நின்று அந்த ராஜ்யத்திலே பங்கெடுப்பது. இல்ல இது வந்து ஊழியக்காரங்களை வச்சு போட்டுருக்கு, ஊழியக்காரங்களை வச்சு போடல. See, you can be a lay person, but if you have revelation and you're strong in the word, you will serve God. You are serving God. But ஒரு ஃபுல் டைம் மினிஸ்டர் இருக்கலாம், ஆனா அவருக்கு ரெவலேஷனும் இல்ல, கர்த்தருடைய வார்த்தையும் இல்லைன்னா அவர் தேவ சமூகத்துல போய் நிக்கல, தேவனை சர்வ் பண்ணல. ஓகே, சோ ஆண்டவர் அவர் முன்பாக சில பேர் நின்று கொண்டு இந்த பூமியை ஆளுகை செய்ய வேண்டும், பூமியின் அஃபேர்ஸை நடத்தணும்னு விரும்புறாரு. அப்படி நடத்தணும்னு விரும்புகிறவர்களுக்கு தேவன் எதை கொடுக்கல? பயமுள்ள ஆவி. பயமுள்ள ஆவியோடு நின்று கொண்டு தேவன் முன்பாக நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. வேதத்திலே பயந்து போன ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேரு கிதியோன். அவன் என்ன பண்ணிருந்தான் பாத்தீங்கன்னா, பயந்து போய் அவன் வந்து இதுல போய் அந்த கொஞ்சம் கோதுமை எடுத்துட்டு போய் அதை போரடிச்சிட்டு இருக்கான். எதுக்குன்னா ஆலைனா திராட்சாலையில. ஏன் திராட்சாலைனா அது மூடப்பட்டிருக்கும், திராட்சாலை என்ன ஆலைதான், ஆனா அது மூடப்பட்டிருக்கும், க்ளோஸ்டா இருக்கும். சோ யாருக்குமே தெரியாது. So he was like, Gideon was a person who was like, let's just go unnoticed, we'll fly under the radar and get things done. That is Gideon. நம்ம எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் போயிட்டாலாம் வேணாம், நம்ம அப்படியே ஸ்லோ போய் அப்படிப்பட்ட ஒருத்தனை கூட்டு வந்து ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்ய வைக்கிறார். அவன் வந்து முதல்ல அந்த பாகால் சிலை இடிக்க சொல்றாரு. அடுத்ததாக மீதியானருக்கு எதிராக போக சொல்றாரு. எந்த மீதியானருக்கு பார்த்து பயந்து அவன் போய் போராடிச்சிட்டு இருந்தானோ அந்த மீதியானரை நோக்கி எதிர்நோக்கி போகும்படி செய்கிறார். அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவன் வாழ்க்கையில வந்தது. சரியா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 6:34. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேஸ்ரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து, மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து, ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். ஒரு மனுஷன் பயந்து போய் உட்கார்ந்துருந்தேன். சரியா? ஒண்ணுமே செய்ய முடியாம பயந்து போய் உட்கார்ந்திருந்த ஒரு மனுஷன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்த போது என்ன நடந்தது? அவன் எக்காலம் ஊதி அபியேஸ்ரியரை கூப்பிட்டு, அபியேஸ்ரியருக்கே பயந்து போயிருந்தேன். அபியேஸ்ரியர்னு யாருன்னா அவங்க ஊர், சொந்த ஊர். அபியேஸ்ரியருக்கே பயந்து, அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே, அவங்களுக்கே பயந்து இருந்தவன். அப்படிதான் ஆண்டாட்டே சொன்னான், என் குடும்பம் எல்லாத்தையும் சிறியது, மனாசையில என் குடும்பம் சிறியது. பயந்திருந்த அவன் இப்பொழுது எக்காலம் போது அபியேஸ்ரியரை கூப்பிட்டு மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, அவன் பாருங்க அவனோட இன்ஃபுளுன்ஸ் எப்படி கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஊர், லோக்கல் ஊர்ல எல்லாரையும் கூப்பிட்டு ஃபாலோ பண்ண வைக்கிறான். அடுத்து மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, மனாசேன்றது அவனுக்கு கோத்திரம், அது அங்கிருந்த ஆட்களை கூட்டுறான். கூட்டு வந்து என்ன பண்ண வைக்கிறான்? பின் செல்லும்படி செய்து ஆசேர், வேற கோத்திரங்கள், இப்ப ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளில் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். எப்படி ஒரு சேஞ்ச் பாருங்க. எல்லாம் எதனால நடக்குது? கர்த்தருடைய ஆவியான் மேல் வந்ததுதான். அவன் ஆவி வந்தனே ஆளே டோட்டலா மாறிடுறான். பாருங்க, நான் அப்ப லூக்கால படிச்ச வசனம், நம்ம வந்து தேவன் முன்பாக நிற்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to stand before God and take and run the affairs of the earth. See, இப்ப run the affairs of the earth ன்றது சில பேருக்கு பெரிய வார்த்தையா இருக்கலாம். Can we start with running the affairs of your life? For many people, their life is running them. No, God says today, God says you can and should run the affairs of your life. You should tell what should be happening in your life. அதற்கு தேவையான தேவனுடைய ஆவி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஓகே, சோ அவர் முன்பாக பயந்துட்டு இருக்க முடியாது.
நீங்க நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. என்னன்னா கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன நினைக்கிறேன், முன்னாடி வந்து அப்படியே பயப்பட முழங்கால் போட்டு ஒரு கனப்படுத்துகிறோம், அருமா முழங்கால் படி போட்டு இது பண்றோம். ஆனா கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் போது அவருடைய ஆவியோடு நிற்பதுதான் முக்கியம். அவருடைய ஆவி பயத்தின் ஆவி அல்ல, அது பலத்தின் ஆவி, அது அன்பின் ஆவி, தெளிந்த புத்தியின் ஆவியா இருக்கிறது. அந்த ஆவியோடு வந்து அவர் முன்பாக நிற்கும்படிதான் அவர் விரும்புகிறார். அதான படிச்சோம்ல, வாழ்நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக ஊழியம் செய்யும்படி. ஓகே, வாழ்நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக ஊழியம் செய்யும்படி, பரிசுத்தோடும் நீதியோடும் ஊழியம் செய்யும்படி கட்டளையிடுவேன். ஓகே என்று கர்த்தர் சொல்கிறார், என்று கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றார் அந்த இடத்துல. சோ அப்படி தைரியத்தோடு நாம் வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தைரியத்தோடு வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப என்னன்னா, நமக்கு தேவன் அருளி இருக்கிற ஆவியிலே அந்த தைரியம் இருக்கிறது. இப்ப நீங்க சொல்லலாம், நீங்க இல்லைங்க நான் நேச்சுரலாவே அப்படிப்பட்ட ஆள் இல்லை. நோ, தட் இஸ் ட்ரூ வித் அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ஸ்பிரிட். ஆவி உங்களுக்கு அருளப்படலைன்னா அது உண்மை. ஓகே, ஆனா ஆவி வந்த பிறகு நாம் அறிந்து கொள்கிறோம் அது உண்மை அல்ல, அது பயத்தின் ஆவி எனக்கு போட்டிருந்த லிமிட்டேஷன். சிம்சோனை பலமுறை கட்டினார்கள், ஆனால் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கும் போது அவன் புயங்களை கட்டி இருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அருந்து போயிட்டு. So what is happening here? Spirit of fear ஒரு லிமிட்டேஷன் போட்டிருக்குது. இப்ப ஸ்பிரிட் ஆஃப் காட் வந்து லிமிட்டேஷன் காண போகுது. நான் சொன்ன மாதிரி பயத்தின் ஆவி உங்களுக்கு நிறைய காரியங்கள்ல உங்களை வந்து கூனி குறுகி போக வைத்து, ஏன்னா இதுக்கு மேல நீ செய்ய முடியாது, இதுக்கு மேல வர முடியாது, இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல, இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல, இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல அப்படியே சொல்லி 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 கடந்த காலத்தை யோசித்து பாரு, திரும்பி பாரு, ஒண்ணும் இல்லை அப்படி சொல்லி சொல்லி அமுக்கி உங்களை வைத்திருக்கும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவி உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்படின்னா எப்படிப்பட்ட விடுதலை வேதம் சொல்லுகிறதா? இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிருக்காங்கன்னா there is liberty அப்படின்னோடனே இந்த லிபர்ட்டின்றதை எடுத்துட்டு போய் அமெரிக்காக்காரன் என்ன சொன்னா, இல்ல கிரீஸ்ல என்ன சொன்னாங்க, வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் லிபர்ட்டி என்ன சொன்னாங்க கேட்டிருக்கீங்க. அந்த லிபர்ட்டி பத்தி சொல்லல. The liberty the Bible talks about here is a liberty in the spirit, meaning you are liberated to be controlled fully by the spirit man. You are liberated completely from the compulsions of the flesh. மாம்சத்தின் கட்டுப்பாடுகள், மாம்சத்தின் அது ஆவி இல்லாத நிலைமை, ஆதாமின் நிலைமை, எதையெல்லாம் கட்டுப்பாடா வைத்ததும் எல்லா கட்டுப்பாடின்றும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அததான் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க கர்த்தருடைய ஆவி இருக்கும்போது விடுதலை உண்டு என்ற அந்த அர்த்தத்தில் வருகிறது. சபை லிபர்ட்டின்னு நினைக்கிறாங்க நம்ம என்னன்னாலும் செய்யலாம் போல இருக்கு. என்னன்னாலும் செய்யலான்ற அர்த்தத்தை சொல்லல. யூ கேன் டூ வாட் எவர் யுவர் ஸ்பிரிட் வாண்ட்ஸ் டு டூ. அந்த இதுதான் லிபர்ட்டி. அப்படி இருந்தீங்கன்னா ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா, அதுல பயமே இல்லை. There's no fear there. Okay. So தேவன் நமக்கு பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால் அவர் முன்பாக நாம் நின்று கொண்டு இந்த பூமியின் காரியங்களை செய்யும்படி. எலியா பத்தி நம்ம வாசிக்கிறோம். எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு Elijah stood before the Lord and ran the affairs of Israel. அவன் எந்த அளவு ரன் பண்ணிருக்கான்னா, எலிசா வந்து எலியா பரவேறி போகும்போது எலிசா இப்படி சொல்லுகிறான், என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, the horsemen and chariots of Israel. அப்படின்னா அப்படிப்பட்ட தேசத்தை நடத்துகிற அளவுக்கு கர்த்தர் முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஓகே, சோ இப்ப தேவ ஆவியினால், தேவ ஆவி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இட் இஸ் த ஸ்பிரிட் அகேன்ஸ்ட் ஃபியர். பயத்தின் காரியங்களை முற்றிலுமாய் காலி பண்றதுதான் இந்த ஆவியினுடைய வேலை. சரியா? சோ இந்த பலத்தின் ஆவி ஓகே நமக்கு அருளப்படுகிறது. சரியா? இந்த பலத்தின் ஆவியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது அப்படின்றத பத்தி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். இன்னைக்கு குறிப்பா பயத்துக்கு எதிராக, ஓகே, பலத்தின் ஆவி பயத்துக்கு எதிராக எப்படி செயல்படுகிறது அதுதான் நீங்க அதான் பார்த்துதான் பேசிட்டு இருக்கேன். தொடர்ந்து பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். 18 வருஷம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தான் ஆகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் ரட்சகனை எழும்ப பண்ணினார்.
அவன் இடது கை பழக்கம் உள்ளவனாய் இருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாய் இருந்தான். அவன் காணிக்கையை செலுத்தி தீர்ந்த பின்பு காணிக்கையை சுமந்து வந்த ஜனங்களை அனுப்பிவிட்டான். அவனோ கில்காலில் உள்ள சிலைகள் இருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வந்து, ராஜாவே, உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு அவன் பொறு என்றான். அப்பொழுது அவனிடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே போய்விட்டார்கள். ஏகூத் அவன் கிட்டே போனான். அவனோ தனக்கு தனிப்புற இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏகூத், உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவ வாக்கு எனக்கு உண்டு என்றான். அவன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்தான். உடனே ஏகூத் தன் இடது கையை நீட்டி தனது வலது புறத்து இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான். அழகோட கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்தது. அவனுடைய வயிற்றுக்குள் போன கத்தியை இவன் இழுக்க கூடாத படிக்கு நிலம் அலகை சுற்றி கொண்டு அரைத்தது. அது பின்புறத்திலே புறப்பட்டது. ஏகூத் புறப்பட்டு அறை வீட்டின் கதவை சாத்தி பூட்டி போட்டு கொழு கூடத்தின் வழியாய் போய்விட்டான். அவன் போன பின்பு ஊழியக்காரர் வந்து பார்த்தார்கள். இதோ அறை வீட்டின் கதவு பூட்டி இருந்தது. ஆகையால் அவர் அந்த குளிர்ச்சியான அறையிலே மனஜலாதியா இருக்கிறாராக்கும் என்றார்கள். அவர்கள் சலித்து போகும் மட்டும் காத்திருந்தார்கள். அவன் அறை வீட்டின் கதவை திறக்கவில்லை. ஆகையால் ஒரு திறவுகோலை எடுத்து திறந்தார்கள். இதோ அவர்கள் ஆண்டவன் தரையிலே செத்து கிடந்தான். அவர்கள் தாமதித்துக் கொண்டிருந்த போது ஏகூத் ஓடி போய் சிலைகள் உள்ள இடத்தை கடந்து சேயிராத்தை சேர்ந்து தப்பினான். அங்கே வந்த போது எப்ராயிம் மலையில் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனோட கூட மலையிலிருந்து இறங்கினார்கள். அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்கள் பகைஞராகிய மோவாபியரை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார் என்றான். அவர்கள் அவனை பின்தொடர்ந்து போய் மோவாபுக்கு எதிரான யோர்தான் துறைகளை பிடித்து ஒருவனையும் கடந்து போக ஒட்டாமல் அக்காலத்தில் மோவாபியரில் ஏறக்குறைய 10,000 பேரை வெட்டினார்கள். அவர்கள் எல்லாரும் புஷ்டியுள்ளவர்களும் பராக்கிரமசாலிகளுமாய் இருந்தார்கள். அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. இப்படியே அந்நாளில் மோவாப் இஸ்ரவேல் கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது. அதனாலே தேசம் 80 வருஷம் அமைதலாய் இருந்தது. ஒரு பெரிய பேசேஜ் படிச்சோம். சோ இந்த பேசேஜ்ல என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்லோன் அப்படின்னு ஒரு மோவாபின் ராஜா இருக்கான். சோ இந்த எக்லோன் ராஜா மோவாப் வந்து ஒரு பெரிய இராணுவத்தெல்லாம் கூட்டிட்டு கொண்டு வந்து இஸ்ரேல் ஜனங்களை தோற்கடித்து விட்டான். தோற்கடித்து விட்டானே 18 வருஷங்கள் அவனை சேவிக்கிறார்கள். 18 வருஷமாய் பயத்தின் ஆவி அவங்கள ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள தள்ளி ஒரு ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்கு. 18 வருஷமா அப்படி அடிமையாவே இருக்கிறாங்க. 18 வருஷம். இதே மாதிரி சிம்சோன் காலத்தையும் பார்க்க முடியும். சிம்சோட்டே வந்து பேசுவாங்க, அது எப்படிப்பா நம்ம பெலிஸ்தருக்கு எதிராக போக முடியும், பெலிஸ்தர் தான் நம்மளை ஆள்றாங்கன்னு தெரியாதா, ஆர் தே நாட் ரூலிங் அஸ், வை வி ஷுட் கோ அகைன்ஸ்ட் தெம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க வந்து இவர்கள் 18 வருஷமாக மோவாபின் ராஜா இவர்களை அடிமைப்படுத்தி ஒடுக்கி கொண்டிருக்கிறார். 18 வருஷம் கழித்து அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தர் நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் ரட்சகனை எழுப்புகிறார். அவன் பேரு ஏகூத். சோ அவன் என்ன செய்கிறான்னா, காணிக்கை கொடுக்குற மாதிரி வந்து அந்த ராஜாவை கொன்று விடுகிறான். கொன்று விட்டு அவன் ஒரு பெரிய ஜெயத்துக்கான ஒரு காரியத்தை அவன் ஆரம்பித்து வைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஒரு ராஜா இறந்து போனதோட ரிசல்ட்டா பார்த்தீங்கன்னா, அவன் கொல்லப்பட்டதன் விளைவாக ஒரு பெரிய அங்கே ஒரு ஜெயம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு உண்டாகிறது. ஸோ இது நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் எப்படி இறந்து கொடுக்குறோம்னா, நம்மளோட எப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமும் இப்படி பல காரியங்களுக்காக அடிமைத்தனத்திலே பல நாட்களாக இருக்கிறோம். பயத்தின் ஆவி நம்முடைய அடிமைத்தனத்திலே வைத்து விடுகிறது. சரி, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் நமக்கு பயத்தின் ஆவி அல்ல, ஒரு பலத்தின் ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாதனால இப்படிப்பட்ட பல காரியங்கள் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. நாமும் வேற வழி இல்லாமல் அப்படியே மாட்டிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறோம். இந்த நாட்கள் அப்படியே போயிட்டே இருக்கு, என்ன பண்ணனே தெரியல, அப்படியே போயிட்டு இருக்கு. அப்ப இந்த ஏகூத் என்பவனை கர்த்தர் எழுப்பினார். இங்க பாத்தீங்கன்னா 2 காரியங்கள் இருக்கு. ஏகூத் இருக்கு, ஏகூத் ஆயத்தம் பண்ணின பட்டயம் ஒன்று இருக்கிறது. 2 காரியங்கள். ஓகே, ஒன்று என்னது, ஏகூத் என்பவன் இருக்கிறான், அப்புறம் ஏகூத் ஆயத்தம் பண்ணின பட்டயம். இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஏகூத் என்பவன் நம்முடைய ஆவி மனிதனுக்கு அடையாளமாக இருக்கிறான். ஏகூத் here is a picture of our spirit man, and the sword he made ready is the picture of the word of God that has been given to us. Okay, ஏன்னா
கர்த்தருடைய வார்த்தைய எப்படி வேதம் சொல்லுகிறது? ஆவியின் பட்டயம், கர்த்தருடைய வசனமாகிய ஆவியின் பட்டயம். சோ நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் முன்னாடி மீட்டிங்ல, the spirit and the word combining together is such a powerful thing. அப்படின்னா என்ன அப்படின்னா, your spirit man who can wield the sword of the word of God, when he takes it, it becomes the sword of the spirit. இப்ப பாத்தீங்கன்னா கிதியோன் ஸ்டோரியில அவங்க எப்படி 6 பேர் இருந்தாங்க? கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்கள் ஆவியின் பட்டயம் ஒன்று இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் என்பது பட்டயம் அப்படின்னா எப்பனா, when your spirit man wields it. In fact, the word is a sword that can be wielded only by your spirit man. உங்கள் ஆவி மனிதனால் மட்டுமே எடுக்கக்கூடியதான் கர்த்தருடைய வசனம் பட்டயமா. வசனத்தை நீங்க ஒரு நாலேஜா வச்சுக்கலாம், அறிவாக வைத்துக் கொள்ளலாம், ஈவன் ரெவலேஷனா கூட வைக்கலாம். பட் இஃப் த வேர்ட் ஹேஸ் டு பிகம் த sword, it is operational only at the level of the spirit man. இந்த ஸ்வாடே யாரோட தான்? ஸ்பிரிட் மேனோட. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, இங்கிலாந்து ஒரு பழைய காலத்து கதை இருக்கு, அதை மூவியால எடுத்திருக்காங்க. கிங் ஆர்த்தர் லெஜெண்ட் ஆஃப் த ஸ்வாட் தெரியுமா? அதுல பாத்தீங்கன்னா ஸ்வாட் இருக்கும். அந்த ஸ்வாடை எவனாலையும் எடுக்கவே முடியாது. ஸ்வாடை யூஸ் பண்றதுதான் விடுங்க, எடுக்கவே முடியாது யாராலையுமே. ஒரு பாறையில இருக்கும், ஓகே, எவனும் எடுக்க முடியாது. ஒரே ஒருத்தனால எடுக்க முடியும். அவன் யாருன்னா அந்த ராஜாவோட பையன், அந்த பிளட் லைன். The sword was made, அந்த ஸ்டோரி the sword was made and it was connected to one particular blood line. ஓகே, அந்த ஆர்த்தரோட அப்பா, அப்புறம் அந்த ஆர்த்தர், அவங்க பிளட் லைனுக்குன்னே செய்யப்பட்ட ஸ்வாட். ஸோ அந்த ஸ்வாடை யாராலும் எடுக்க முடியாது. ஒரே ஒருத்தனால தான் எடுக்கவே முடியும். ஒரு கல்லு குத்தனமா இருக்கும், அதை எடுக்க சொல்லுவாங்க, யாருமே எடுக்க முடியாது. ஓகே, ஒன்லி the man whose blood அந்த பிளட் லைன்ல இருக்கிறவங்க எடுக்க முடியாது. சேம் வே பாத்தீங்கன்னா our spirit man will find swords from here. All types of swords are found for all types of problems. பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு, பலவிதமான போராட்டங்கள் நமக்கு இருக்கு. பட் எல்லா விதமான பிரச்சனைகள் போராட்டத்துக்குமான கர்த்தருடைய வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை உங்கள் ஆவி மனிதனால் கண்டுபிடிக்க முடியும். எக்லோன் என்பவன் கொடுமைப்படுத்துகிறான் இஸ்ரவேல் ஜனங்களை. அதே மாதிரிதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்மையும் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் சேர்ந்து நம்மையும் என்னுடைய வாழ்க்கையின் பகுதிகளையும் they are harassing us. முதல்ல தெரியுமா, things are harassing you, please you should understand. நாங்களாம் நியூ கவர்னன்ட் இருக்கோம், எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. யார் சொன்னது? நியூ கவர்னன்ட்ல இருக்கீங்க, நியூ கவர்னன்ட் வாழ ஆரம்பிச்சிட்டீங்களா? புது உடன்படிக்கை வாழ ஆரம்பிச்சிட்டீங்களா? நிறைய பேர் என்னமோ எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. புது உடன்படிக்கை வாழ ஆரம்பிச்சிங்க. அது ஸ்டார்டட் லிவிங் நியூ கவர்னன்ட் லைஃப். ஒரு நியூ கவர்னன்ட் லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. எரேமியா அதுல 9 வாசிங்க. நியூ கவர்னன்ட் லைஃப் இப்படிதான் இருக்கும். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். ஓகே, ஏதோ பிரச்சனை, உங்களுக்கு போராட்டம் இருக்கு. அப்ப எப்படி வருவாங்களா? அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். ஆண்டவர் என்ன செய்வாரா? அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராக செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன், எப்ராயிம் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவானுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகள் ஆகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிக்கிறேன். இந்த பாருங்க, கர்த்தர்ட்ட நீங்க எதுக்கெல்லாம் வரக்கூடாது? வெறும் நன்மைக்காக என்ன கூடாது, வரக்கூடாது. வெறும் அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்காக வரக்கூடாது. நீங்க என்ன போட்டிருக்கு? 12வது திரும்ப வாசிங்க. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகள் ஆகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய எதுக்காக ஓடி வருவாங்களா? எதுக்காக ஓடி வருவாங்களா? கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்கிற நன்மைகளுக்காக. அப்ப கர்த்தர்ட்ட ஏதாவது பிரச்சனைக்காக எல்லாம் ஓடி வரலாமா? வரலாம். வரலாம்.
சி என்னன்னா எது தப்பாயிரும்னா, இப்போ ஒரு டைம் மட்டும் வந்துட்டு, ஒரு டைம் அந்த பிரச்சனை வெளிய வந்து நிக்கிறது தப்பு. ஏன்னா அது ஒரு பீயிங் ஸ்டூபிட். புரியுதா? அது பீயிங் என்னது? ஸ்டூபிட் முட்டாள்தனமாக இருப்பது. அந்த கேட்டகரில வந்துரும். அது கூட வந்து தப்பு என்ன சொல்றது? இவங்க சில பேர் நெனைக்கிற மாரி வெறும் நன்மைகளுக்காகவே வரக்கூடாதுன்னு அது கூட அந்த கேட்டகரில வராது. அது அப்படி வந்துட்டு ஒருத்தன் நிக்கிறான்னா அவனுக்கு அறிவு இல்ல அர்த்தம். ஏன்னா தேவன் இன்னும் நெறைய நன்மை வச்சிருக்காரு. சுதந்திரிக்க வேண்டியவைகள் ஏராளம் இருக்கிறது. ஓகே. சோ இதுதான் நியூ கவர்னன்ட் லைஃப் ஸ்டைல். ஏன்னா 31 படிச்சு பார்த்தீங்கன்னா, புது உடன்படிக்கை விதி வருது. அதோட பேசேஜ் தான் இது. கன்டினியூஸ் பேசேஜ் தான் அது. அழுகையோட விண்ணப்பங்களோட வருவாங்க. எதுக்கு வருவாங்க? நான் தர்ற நன்மைக்காக வருவாங்க. நான் அதெல்லாம் குடுப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. சோ இப்ப இந்த லைஃப் ஸ்டைல் இந்த இடத்துக்குள்ள வந்துட்டீங்களா? இப்படிலாம் அவர்ட்ட வந்து எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அ அப்படிலாம் வாங்காம இருக்கிறீங்க அப்படின்னா, அதோட சில ஏரியால உங்களை நீங்களே ஆறுதல் படுத்திக் கொண்டு, சரி இதெல்லாம் ஏதாவது நடக்கும். என்னைக்காவது கர்த்தர் செய்வார் அப்படின்னு அதிலேயே நின்னுட்டு இருக்கிறீங்க. உங்களை நீங்களே ஆறுதல் படி, உங்களை நீங்களே தேற்றி பரவால்ல அட்ஜஸ்ட் பண்ணி வாழுவோம். அப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு எக்லோன் உங்க வாழ்க்கை மேல உட்கார்ந்திருக்கான்னு அர்த்தம். அதுவும் அவன பத்தி போட்டு ஸ்தூலித்த மனுஷன். ஸ்தூலித்த மனுஷன் ரொம்ப குண்டா இருப்பான். ஒரு கொழுத்த பிசாசு உங்க வாழ்க்கையின் பகுதிகள்ல எல்லாம் உட்கார்ந்துருக்கு. அது புரிஞ்சுக்கணும். இல்ல நாங்கலாம் ரொம்ப நல்லா இருக்கோம். அப்படிலாம் சொல்லிட்டே இருக்கக்கூடாது. ஓகே. கர்த்தர் வரும் நன்மைகளா வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லா நன்மையும் வந்துருச்சு உங்க வாழ்க்கையில? வரல. அப்ப கொழுத்த பிசாசு அங்கங்க உட்கார்ந்திருக்கு. அப்ப அத விரட்டணுமா இல்லையா? அத விரட்டுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, ஏகூத் என்பவன் போறான். ஆனா அவன் சும்மா போல, ஒரு இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை ரெடி பண்ணிட்டு போனான். உண்டு பண்ணியிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உண்டு பண்ணியிருந்தான். டு யூ நோ ஃபார் ஆல் தி எக்லோன்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் உங்க வாழ்க்கையில காணப்படும் எல்லா விதமான எக்லோன்களுக்கு எதிராக நீங்க கஸ்டமைஸ்டு ஸ்வாடு கர்த்தருடைய பிரசனத்திலே இருந்து உங்களோட ஆவி மனிதன் பண்ண முடியும் உங்களுக்கு தெரியுமா? Today, many defeats are happening to us not because God has not sent help. It is because we've not understood what kind of spirit we have received. If only you allow your spirit to spend time with the word, கர்த்தருடைய வார்த்தைக்கும் ஆவிக்கும் தொடர்பை உங்கள் ஆவிக்கும் தொடர்பை ஏற்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால், you are creating a winning formula. You are creating a winning solution that's going to last for a lifetime. Have you done that? That's what we are lacking. Your spirit man needs a sword. That is in the word. அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வசனமாகிய ஆவியுடைய பட்டயம் அதையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு நில்லுங்கள். ஓகே. ஏகூத் அந்த ராஜாவை கொலை செய்தது, அந்த எக்லோனை கொன்றது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, உங்கள் ஆவி மனிதன் கர்த்தருடைய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அவன் he is going to wield it and he is going to do great victories. So what do you have to do? Just spend time with the word. Just spend time with the word. ஒரே ஒரு எனக்கு நடந்த ஒரு காரியம் அதை மட்டும் நான் சொல்லிட்டு அது ரெலவெண்டா இருக்கலாம் அதை மட்டும் சொல்லிட்டு நாம் ஜெபிக்கலாம். சில வருஷங்கள் முன்பாக ஒரு 7-8 வருஷம் நினைக்கிறேன். அதுக்கு முன்பாக நான் வந்து அதிகமாக இந்த இன்டர்செக்ஷன் காரியங்களுக்கு ஆண்டவர் நடத்தி கொண்டிருந்தார். அதிகமாக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அதிக நேரம் ஜெபிப்பேன். 6 மணி நேரம் 5 மணி நேரம் ஜெபிச்சுட்டே இருப்பேன். எனக்கு நேரம் நிறைய இருந்தது. அப்போ அந்த டைம்ல எனக்கு ஊழியங்கள்லாம் ரொம்ப குறைவு. அதனால ரொம்ப நேரம் இருந்தது. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால எனக்கு ரொம்ப டைம் இருந்தது. ரொம்ப நேரம் ஜெபிச்சுட்டு இருப்பேன். அப்படி ஜெபித்து கொண்டே இருக்கிற போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல என்ன பார்த்தேன்னா, எனக்கு மிகவும் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நீங்க கேளுங்க. உங்களுக்கு ஒருவேளை கேட்டா வந்து திரும்ப கேட்டா ஒன்றும் ஒரு ரிமைண்டர் தான். அதனால கேட்டா ஒன்றும் தப்பு இல்ல. ஸோ அந்த சொப்பனத்துல என்ன பார்க்குறேன்னா, ஒரு பாம்பு பார்க்குறேன். அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா, நான் ஏதோ ஒரு பெட் அனிமல் மாதிரி வச்சிருக்கேனா என்னன்னு தெரியல. ஒரு பெட் வச்சிருக்கேன். ஏதோ ஒரு சின்ன பெட், ஒரு சின்ன பிராணி ஏதோ ஒன்று. சின்ன இவ்வளோ சைஸ்ல இருக்கு. அந்த பிராணி வந்து இந்த பாம்பு முழுங்க போகுது. எனக்கு வந்து இந்த பாம்பை அடிக்கணும்னு நல்லா தெரியுது. எனக்கு அந்த பாம்பு மேல பயம் இல்ல. ஆனா அந்த பாம்பை அடிக்கிறதுக்கு என் கையில ஒண்ணும் இல்ல. இதுதான் எனக்கு அந்த ட்ரீம்ல தெரியுது. ஓகே. ஸோ நானு பார்த்துட்டே இருக்கேன். இந்த ட்ரீம் ஒர்க்கும் வந்துச்சு. எனக்கு இது காலையில எந்திரிக்கும் போது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்தது. ஆனா இப்படி ஒரு ட்ரீமா அப்படின்னு சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்தேன். அதோட அர்த்தம் எனக்கு புரியவில்லை.
இது நடந்து ஒரு ஏற்கனவே 2 வருஷங்கள் கழிச்சு கர்த்தர் எங்களை வந்து என்னையும் ஒய்ஃபையும் வந்து ஏஎஃப்டிக்கு போகும்படி நடத்தினார். ஸோ ஏஎஃப்டி சர்வீஸ்ல ஒரு நாள் ஈவினிங் சர்வீஸ் போயிருந்தோம். போக ஆரம்பிச்சோம். அப்போ சென்னையில் இருந்த டைம் ஈவினிங் சர்வீஸ் போயிருந்தேன். ஒரு நாள் ஈவினிங் சர்வீஸ் போகும்போது ஐ திங்க் இட் வாஸ் அவர் வெட்டிங் டே நினைக்கிறேன். ஐ டோன்ட் ரிமெம்பர். ஸோ அன்னைக்கு வந்து முடிஞ்சோடனே பாஸ்டர் சாம் வந்து ஈவினிங் சர்வீஸ் முடிச்சுட்டு சில பேர் ப்ரே பண்ணுவார். யாராவது வந்தாங்கன்னா பண்ணுவார். ஸோ அப்போ நாங்கள் போய் நின்றுட்டு இருந்தோம். நின்றுட்டு ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. போனால் நாங்கள் போய் ஜெபிக்கிறதுக்காக போனோம். அவர் இந்த மாதிரி சொன்னோம். அதுவே சரி அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹி ஜஸ்ட் பிரேட். இஸ் ஜஸ்ட் மேட் அ வெரி நார்மல் ப்ரேயர் தான். அது ஒன்றும் எனக்கு ரொம்ப லெங்தி ப்ரேயர்லாம் கிடையாது. ஒரு ஷார்ட் ப்ரேயர் ப்ரேயர். நான் ப்ரே பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டேன். அவர் ஜெபித்துட்டு அவர் ஜெபிச்சுட்டு நான் வரும்போதே நான் ஏதோ ஒரு மாற்றத்தை எனக்குள்ள உணர்ந்தேன். அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அன்று இரவு எனக்கு ஒரு ட்ரீம். அந்த ட்ரீம்ல என்னன்னு பார்த்தேன்னா, நான் ஒரு ரூஃப் கீழே நின்றுட்டு இருக்கேன். அந்த ரூஃப்ல பாத்தீங்கன்னா மேல வந்து 4 பாம்புகள் இருக்கு அந்த ரூஃப்ல. அது வந்து ஒரு இந்த கூரை போடுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த காலத்துல கூரைன்னு போடுவாங்க. அந்த தென்னை ஓலையெல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி கூரை மாதிரி இருக்கு. அது கீழே இருக்கு. அது நிறைய ஹோல்ஸ்லாம் இருக்கும். ஸோ என்ன ஆகுதுன்னா அது உள்ளுக்கு வந்து அந்த பாம்புகள் வந்துட்டு போயிருது. ஸோ வருது போகுது வருது போகுது எங்க போச்சுன்னு கூட தெரியல எனக்கு. இப்படி ஒரு இதா இருக்குது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இந்த இதுல நான் பாக்குறேன். இந்த ட்ரீம்ல நான் பாக்குறேன். என்னுடைய கையில ஒரு பட்டயம் இருக்கு. ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ரொம்ப ஷைனியா இருக்கு. நான் அந்த பட்டயத்தை எடுத்துட்டு அந்த ஸ்வாட் எடுத்துட்டு என்ன பண்றேன்னா கண்ணை மூடிட்டு ரேண்டமா அந்த கூரைக்குள்ள குத்துறேன். ஒவ்வொரு டைம் குத்தும் போது பாத்தீங்கன்னா 4 பாம்பு பாத்தீங்களா ஒவ்வொரு டைம் குத்தும் போது பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு சாகுது. இது வந்து நான் எங்க இருக்குன்னு தேடி எல்லாம் குத்தல. நான் ரேண்டமா தான் குத்துறேன். ஆனா பாம்பு செத்துருது. இப்படி 4 இடம் குத்துறேன் 4 பாம்பு செத்து போச்சு. இதுதான் நான் பார்த்த ட்ரீம். நான் எழும்பும்போது மிகவும் சந்தோஷமாக எழுப்பினேன். எதுனாலும் தெரியல ட்ரீம் மறந்துட்டேன். நாளைக்கு மத்தியானம் ஒரு 12 மணி இருக்குன்னா ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறேன். கார்ல போயிட்டு இருக்கேன். கார் ஓடிட்டு போயிட்டு இருக்கும்போது எனக்கு டக்குனு இந்த ட்ரீம் ஞாபகம் வருது. இந்த ட்ரீம் இன்னைக்கு நான் பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லி அந்த ட்ரீம் எனக்கு ஞாபகம் வருது. அந்த ட்ரீமோட சேர்ந்து எனக்கு பழைய ட்ரீம் சேர்ந்து ஞாபகம் வருது. பழைய ட்ரீம்ல எனக்கு பாம்பு கண்ணுக்கே தெரியுது. ஆனா அடிக்க முடியல. ஆனா இந்த ட்ரீம்ல என் பாம்பு கண்ணுக்கு தெரியல. ஆனா அந்த ஸ்வாட் என் கையில இருந்தனால the sword did something. The sword seemed to have a mind of its own. sword did something. இதான் நான் பார்த்த ட்ரீம். ஓகே. ஸோ இதோட அவுட் ஒர்க்கிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாள் முதற்கொண்டு தொடர்ந்து ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு நான் சொல்லுவேன் பயங்கரமா கர்த்தருடைய வார்த்தையை படிக்க வேண்டும் என்கிற வாஞ்சி எனக்கு வந்தது. தினந்தோறும் வந்து உட்காந்து நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ரொம்ப நேரம் எங்க வீட்டுல டிவியை ஓடிட்டு இருக்கும். எதையாவது பார்த்துட்டு நியூஸ் பார்ப்பேன். அந்த நாட்களை பார்த்தீங்கன்னா டிவியே ஓடலை. டிவி ஆஃப் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் சிட் அண்ட் ரீட் த வேர்ட். படிச்சுட்டே இருப்பேன். மணிக்கணக்காக படிப்பேன். டெய்லி படிக்க ஆரம்பிச்சேன். டெய்லி நடக்க ஆரம்பிச்சது. படிக்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் அதிகமாக எனக்கு வெளிச்சத்தை கொடுக்க ஆரம்பித்தார். என்ன புரிந்து கொண்டேன்னா கர்த்தருடைய வார்த்தை when we know to என்ன சொல்றது use the sword of the spirit. கர்த்தருடைய வசனமாய் ஆவியின் பட்டயத்தை அது நான் பயன்படுத்த முடியும். நல்லா இன்னைக்கு நான் தான் பேசுறேன். நான் பேசுறது ஒரு அப்கிரேட் மாதிரி பேசுறேன். இது முன்னாடி வேர்ட் ஆஃப் காட் பத்தி நிறைய பேசியிருக்கேன். இன்னைக்கு நான் பேசுறது ஒரு நியூ அப்கிரேட் நியூ பாயிண்ட் பேசுறேன். என்ன சொல்றேன்னா your spirit man only knows to wield the sword. இது அவனுடைய பட்டயம், ஆவியினுடைய பட்டயம். All you have to do is to give the controls to the spirit man. Okay? All you have to do is give the control to your spirit man. உங்கள் ஆவி மனிதன் உங்கள் வாழ்க்கையை இயக்குவதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். ஏன்னா பயத்தின் ஆவி இருக்கிற இடத்துல யார் வந்து உட்காரணும்? ஸ்பிரிட் ஷுட் டேக் ஓவர். ஸ்பிரிட் மேன் டேக் ஓவர் பண்ண he will find the sword. நீங்க பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்து படிக்கும்போது எடுத்தோன்னே ஒன்றும் வராது. ஏன்னா உங்க மைண்டுக்கு தான் எல்லாம் போயிட்டு இருக்கு. அட் ஒன் பாயிண்ட் வந்து your spirit starts to take over. அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா your spirit will begin to find. See, spirit of man is the candle of the Lord. So it searches the inward parts. Yes. So the first level of the operation of the spirit வந்து பார்த்தீங்கன்னா it acts as a candle, light, revelation. முதலாவது கர்த்தருடைய வார்த்தையும் உங்கள் ஆவிக்கும் தொடர்பு அந்த ஃபியூஷன் ஏற்படும் போது அந்த கனெக்ஷன் ஏற்படும் போது முதலாவது உங்களுக்கு வெளிச்சம் உண்டாகிறது. ஒரு முடியும் நாம் ஜெயிக்க முடியும் என்கிற ஒரு பலன் வரும். ஒரு கான்பிடன்ஸ் வரும். நம்பிக்கை எவ்வளவு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் சரி ஜெயிக்க முடியும் நம்பிக்கை ஒரு பலன் வர ஆரம்பிக்கும். முதல் ஸ்டேஜ். தொடர்ந்து ஆவி மனிதனுக்கு இன்னும் இடம் கொடுத்தீங்கன்னா he will find the sword hidden in the word. கர்த்தருடைய வார்த்தையில் மறைந்திருக்கிற பட்டயங்களை அவன் எடுப்பான். ஒரு பட்டயம் இல்ல நிறைய பட்டயங்கள் இருக்கு. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல.
ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏத்த பட்டயங்கள் இருக்கிறது, தேவையான ஸ்வாட் இருக்குது. He'll take the swords. அந்த பட்டயங்களை அவன் எடுத்து he will start to wield. You just watch. Your spirit man will wield the sword. You just watch. நம்ம ஜஸ்ட் பார்த்துட்டு தான் இருக்க போறீங்க. அப்படி இருக்கும்போது அதனாலதான் பாத்தீங்கன்னா நான் அந்த ட்ரீம்ல பார்த்த மாதிரி என் புத்திக்கு அப்பாற்பட்டு காரியங்கள் நடக்க ஆரம்பிக்குது. கரெக்டா அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில எக்கச்சக்க காரியங்கள் மூவ் ஆக ஆரம்பிச்சது. பிரேக் த்ரூஸ் பிகான். ஓகே, பல காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சது. இன்று அதோடைய எஃபெக்ட், அதோடைய பிளெஸிங் இன்று வரைக்கும் நான் வருகிறேன். ஆனால் இந்த நாட்களை கர்த்தர் என்று திரும்ப அதெல்லாம் பேச ஆரம்பிச்சாரு. You are going to step into another level now என்று சொன்னார். அதாவது இந்த சேம் டைமென்ஷன் ஆஃப் த sword of the spirit. கர்த்தருடைய வசனமாகிய ஆவியின் பட்டயத்தினுடைய இன்னொரு புதிய பரிமாணத்துக்குள் நுழைய போறோம். ஓகே, then that means there are going to be new breakthroughs. There are going to be new breakthroughs. There are going to be new breachings of levels. God is going to help us to break new things. Set new records. Break old records. பழைய ரெக்கார்ட்ஸ் உடைச்சிட்டு புதிய காரியங்களும் நுழையும்படி கர்த்தர் எடுத்து செல்ல விரும்புகிறார். ஸோ அதான் ஆண்டவர் என்கிட்ட பேசி ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொடுங்கள். ஆவியின் வெறும் ஆவியினால வர்ற வசனத்தினால வர்ற வெளிச்சம் மட்டுமல்ல, ஆவியினால் ஏற்படுகிற ஆயுதங்களை பயன்படுத்தி சத்துருவின் எல்லைகளை கொள்ளையிடுவாங்க. இப்ப இந்த ஏகூத் என்ன பண்ணான்னா அந்த பலவானை கொலை செய்தான், கொன்று போட்டான். யார்? எக்லோன் என்கிற அந்த மைட்டி மேனை கொண்டுட்டான். அந்த மைட்டி மேனை கொண்டதுனால the entire soldiers and army got defeated. அந்த எக்லோனுடைய ராணுவங்கள் முழுவதுமாய் தோற்கடிக்கப்பட்டது. இஸ்ரேல் ஜனங்கள் மிகப்பெரிய ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஏகூத் அன்றைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை அவன் மூலமாய் வந்தது. 80 வருஷம் அதுக்கப்புறம் அமைதல். இந்த ஒரு ஜெயத்தின் மூலமாக 80 வருஷம் அமைதல் உண்டாயிருந்தது. பெரிய ஒரு ஜெயம் உண்டானது. சரியா? சோ உங்கள் வாழ்க்கையிலும் இந்த எக்லோன் ஆகிய பயத்தின் ஆவி எங்கேயாவது உட்காந்து உங்களை அங்கிட்டு பார்க்க முடியாதபடி உங்கள் கண்களை இருட்டை செய்து கொண்டிருப்பான் என்று சொன்னால், இதனாலே ஏகூத்தின் பட்டயம் போல நமக்கும் ஆவியின் பட்டயம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. நம்முடைய பலத்தின் ஆவி, இட் நோஸ் ஹவு டு யூஸ் த வீல் தட் ஸ்வாட். ஓகே, ஸ்பிரிட் மேன் பத்தி இன்னொன்று, த மைட் ஆஃப் த ஸ்பிரிட், அதை பத்தி இன்னும் ஒரே ஒரு காரியம். வேதத்தில் அநேக திருஷ்டாந்தங்கள் இருக்கு. அது மாதிரி ஒரு திருஷ்டாங்கம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட மனுஷனை பத்தி பார்க்கலாம். 2 சாமுவேல் 23 அதிகாரம் 9-10. 2 சாமுவேல் 23:9-10. இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலெயாசார் என்பவன். இவன் பெலிஸ்தர் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் போகையில் தாவீதோடே இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவனாயிருந்தான். இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். ஆவி மனுஷனுக்கு ஒரு ஒப்பீடு எப்படி போட்டிருப்பாங்க? இவன் எழும்பி தன் கை சலித்து போகும் மட்டும் கை பட்டயத்தோட ஒட்டி கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை என்ன பண்ணானா? வெட்டினானா. அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடத்தார். என்ன பண்றானா? கை சுவாடு கையோட என்ன பிடிச்சா? ஒட்டிச்சா. அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கா? பெலிஸ்தரை தோற்கடித்துக் கொண்டிருக்கான். பெலிஸ்தரை மேற்கொண்டு கொண்டிருந்தான். ஸ்பிரிட் மேன் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட். ஒரு எனிமி கூட நிற்காதபடிக்கு ஜெயம் எடுக்கிறது. பெலிஸ்தர் ஃபுல்லா ஒரே ஆளை கொண்டுட்டானா. ஜனங்கள் எதுக்கு தான் போனா? கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். ஓகே, this is what exactly our mind should do. Your mind should just sit and watch and follow your spirit. ஓகே, see, எனக்கு தெரிஞ்சு இந்த சக்சஸ் பத்தி பேசுறாங்க நிறைய பேர். அதுல நிறைய பேர் இந்த ஸ்பிரிட்டோட பவர் பத்தி இன்னும் பேசல, இன்னும் தெரியல. ஸ்பிரிட்டோட பவரை வெரி வெரி லிமிட்டட் வேலை எடுத்துக்கிட்டே நம்ம பேசுறாங்க. What if we can put our spirit man to full use, or if we can allow our spirit man to dominate our mind and our body full, what kind of results will be? Think about that. இன்னைக்கு அதனால we'll make a decision to surrender before God and say, ஆண்டவரே, என்னுடைய ஆவி என்னை ஆளுகை செய்யும்படி எனக்கு கற்றுத்தார். என் ஆவி என்னை ஆளுகை செய்யும்படி கற்றுத்தார். சரி, நம்ம எவ்வளவு மெசேஜ் கேட்டிருக்கலாம், எவ்வளவு எக்ஸ்பர்ட்ஸா இருக்கலாம், ஆனா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. அது ஒத்துக்கொள்ள வேண்டும். அதுல ஒண்ணு என்னன்னா, நம்முடைய ஆவி எப்படி நம்ம ஆளுகை செய்ய வைக்க வேண்டும் என்று முழுமையா நமக்கு தெரியாது. அதனாலதான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதான் நம்மோடு இருக்கிறார். இந்த சத்தியத்துக்குள்ள நம்ம நடத்தும்படியாக இருக்கிறார். நம்ம எப்படி ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுது? ஏன்னா எல்லா இடங்களும் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க வேண்டுமே. எப்படி எடுக்க முடியும்?
சில பேர் கேக்குறாங்க, எதுக்கு ஜெபம் பண்ண தெரியல பிரதர், இந்த பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணுவா, அதுக்கு ஜெபம் பண்ணுவா, இதுக்கு எத்தனை பிரச்சனை தான் எதுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன், எங்க ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. யுவர் ஸ்பிரிட் மேன் நோஸ். யூ டோன்ட் நோ மீன்ஸ் உங்களுக்கு தெரியல, யுவர் மைண்ட் டஸ் நாட் நோ. எஸ், யுவர் ஸ்பிரிட் மேன் நோஸ், பிகாஸ் யுவர் ஸ்பிரிட் மேன் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் வித் தி ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். உங்கள் ஆவி மனிதன் கர்த்தருடைய ஆவியானவரோடு தொடர்பில் இருக்கிறான். அந்த தொடர்பின் மூலமாய் கர்த்தருடைய பலனே உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகிறது, கர்த்தருடைய ஞானமே நமக்கு அருளப்படுகிறது. அதனால 1:30 பவுல் வேற சொல்லிட்டார், அவரே நமக்கு ஞானமும் பலனும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஏன்னா அவருடைய ஆவி அருளப்பட்டதுனால, அதே ஆவி அருளப்பட்டிருக்கிறதுனால. So your spirit can handle things which your mind cannot even think about. So your mind cannot even think about few things at the same time, but your spirit can handle many things at the same time. ஒரு மனது ஒரே நேரத்தில் நிறைய காரியங்களை சிந்திக்க கூட முடியாது. உங்கள் ஆவி மனிதன் ஒரே நேரத்தில் பல காரியங்களை செய்யக்கூடியவன். இது பாசிபிளா? கை பட்டன் கையில ஒட்டுற வரைக்கும் அவன் சண்டை போட முடியுமா? கை வலிச்சிடாது. ஆவி மனுஷனுக்கு கை வலிக்காது, ஆவி மனுஷனுக்கு வலிக்காது. ஸ்பிரிட் மேன் டஸ் நாட் ஹேவ் ஃபியர். யுவர் ஸ்பிரிட் மேன் டஸ் நாட் நோ ஃபியர். யுவர் ஸ்பிரிட் மேன் டஸ் நாட் நோ ஃபேட்டிக். Your spirit man does not know tiredness, but there is a demand from your spirit that your spirit man says, I want to dominate. I want to dominate. பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க. Invite your spirit man and ask him to take control. Surrender. Let the spirit lead the way. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினால அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவர் அந்த ஆவியை நமக்கு வைத்திருக்கிறார், நமக்குள் கொடுத்திருக்கிறார். ஆவியினாலே ஆகும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம், சரண்டர் பண்ணுவோம். The spirit man will take over and will lead. நாம் பெரிய ஜெயங்களை இந்த நாட்களில் சுதந்திரித்துக் கொள்வோம். பெரிய பிரச்சனையா இருக்குன்னு பயப்படாதீங்க, அதுக்கு பின்னாடி பெரிய ஜெயம் இருக்கிறது. Provided you allow the spirit man to dominate. இது மட்டுமே நம்முடைய கவனமா இருக்கட்டும். சரியா? ஜெபிக்கலாமா? Thank you, Jesus. Hallelujah. 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 Rebana rahantu runde ranga terabere ondu beruri beraya. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஆரண்களை தகர்த்தெறியும் ஆற்றல் எனக்குள்ளே, மலைகளை நொறுக்கிடுவேன், தவிடாக்கி பறக்க செய்வேன். அரண்களை தகர்த்தெறியும் ஆற்றல் எனக்குள்ளே, மலைகளை நொறுக்கிடுவேன், பதறாக்கி பறக்க செய்வேன். ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில், தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே, எனக்கு பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு இயேசு நாமத்தில், ஜெயமுண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு இயேசு நாமத்தில், ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. Thank you, Lord. Thank you, Lord. Horra brantarida. மலைகளை தகர்த்தெறிய மாற்ற எனக்குள் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மலைகளை தகர்த்தெறிய மாற்றல் கர்த்தாவே எனக்குள் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். Hallelujah. அரண்களை நொறுக்கிடுவேன். Hallelujah. பதறாக்கி பறக்க செய்வேன். ஏனென்றால் இது பலத்தினால் நடக்கிறதல்ல, பராக்கிரமத்தால் நடக்கிறதல்ல. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. அண்டருடைய சரீரத்துக்காக ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக பிடிக்கப்பட்ட சரீரத்துக்காக நன்றி, எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்துக்காக நன்றி.
ஆண்டவரே, எங்களுக்கு பயத்தை எடுத்து போட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போதிலே நாம் சொல்லுகிறது திகிலடைய தொடங்கினீர் என்று. You experience fear so that we will not experience fear. Hallelujah. ஆண்டவரே, நீர் சிலுவையிலே நசுக்கப்பட்டீர், ஒடுக்கப்பட்டீர். ஏனென்றால் அன்று நாங்கள் இந்த பயத்தின் ஆவின் ஒடுக்குதல் கூட போக வேண்டும் என்ற அவசியம் இல்லாமல் இருக்கும்படி எங்களுக்காக இதெல்லாம் நீர் சகித்து நீர் ஏற்றுக்கொண்டீர். ஆண்டவரே, இப்பொழுது நாங்களுடைய சரீரத்திலே பங்கு பெறுகிறோம், இரத்தத்திலே பங்கு பெறுகிறோம். அதை செய்யும் போது தெய்வீக பலன் எங்களை வந்து நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வீக பலன்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். பயம் விலகுவதாக இயேசுவின் நாமத்தில். எதை குறித்தெல்லாம் பயந்து போய் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிசாசு சில சூழ்நிலை குறித்து ரொம்ப பொய் சொல்லி வச்சிருக்காங்க. அவங்க அதுக்காக ஜெபிக்க பயப்படுறாங்க. மீனிங் why you want to pray about that? Anyway, it's not going to happen அப்படின்னு சொல்லி ஜெபிக்காம உட்காந்துருக்காங்க. அந்த எல்லா வஞ்சனைகளும் நிறைய பேர் வந்து அந்த சில காரியங்களை ஆளுகை செலுத்துறதுல எங்க ஏறி போடுமோ அங்க இறங்கி போயிட்டு இருக்கீங்க. That is because of fear. Hallelujah. Hallelujah. You are afraid of people unnecessarily, or when they're afraid of situation unnecessarily, God is removing that by the power of the Spirit. ஆவியின் பலத்தினாலே Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. அல்ல கத்திரி பந்தியெல்லாம் பங்கு பெறலாம். Thank you, Lord. கர்த்தாவே, இந்த நாளில் எங்களோடு நீர் பேசினபடியா நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையில் நேரம் செலவிடவும், ஆவியின் பட்டத்தை எடுத்துக்கொள்ளவும். எபேசியர் 6 அன்று எழுதப்பட்டிருக்கிறது போல எடுத்துக்கொள்ளுங்கள். Take the sword of the Spirit. எடுத்துக்கொண்டு எங்களுக்கு எதிராக எங்களை நசுக்க நினைக்கிற, எங்களை ஒட்டுக்க நினைக்கிற எக்லோனின் ஆவிகளை அடித்து நொறுக்கும்படி உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அடித்து நொறுக்கும்படி உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெயத்தை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்கிறோம். ஜெயம் உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ. ஒவ்வொரு காலம் ஜெபிக்கிறேன். குறிப்பா இந்த நாட்கள் இந்த வாரத்திலே சில ஸ்டஃப் சிச்சுவேஷன் சந்திக்க இருக்கிற ஒரு காலம் ஜெபிக்கிறேன். பயத்தினாலும் மன அழுத்தத்தினாலும் இருக்கிற ஒரு காலம் ஜெபிக்கிறேன். அப்படி யாரும் இருந்தீங்கன்னா இந்த வாரத்துல இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை நிறையா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்றீங்கன்னா கை தூக்குங்க. உனக்கான ஜெபிக்க விரும்புகிறேன். நான் பெருசாலாம் ஒன்றும் ஜெபம் மாட்டேன். I'm going to pray that you will encounter the word of God. That is enough. Nothing else is needed. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நீங்க என்கவுண்டர் பண்ணீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்தித்தால் தேவதூதர்கள் அந்த வார்த்தைக்காக வேலை பார்க்க போறாங்க. நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ஒரு ரட்சிப்பை பார்ப்பீர்கள். இன்று காண்கிற எகிப்தினை ஒருபோதும் காண மாட்டீர்கள். கர்த்தர் அதை உங்களுக்காக செய்வார். யார் just raise your hands. I just want to pray. 4 பேர் கை தூக்கிட்டீங்க. ஓகே, ரைட். அது மட்டும் இல்ல, இது ரெக்கார்டிங் வரும்போது அது பார்க்கறதுக்காக நான் சேர்த்து தான் ஜெபிக்கிறேன். நீங்க இருக்கிற இடங்களில் உங்கள் கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். I command the waters of the Spirit to rise inside. Every cloak of fear be gone. The cloak of divine righteousness and justice, let it come upon. Hallelujah. பயத்தின் சால்வைகள் விலகிறது. தைரியத்தின் சால்வை, நீதியின் சாலை வருகிறது. வார்த்தை உங்க தியானிக்கும் போது அனல் உண்டாவலாம். ஒரு let there be a fire. Hallelujah. Hallelujah. Let there be revelations. Revelations of authority, revelations of dominion and power. And let them find the sword of the Spirit. See, இப்படிதான் ஒர்க் ஆகுது பாருங்க. You receive a revelation. The revelation or sword, you are able to see the authority and dominion, and then it's released through your mouth.
3 ஸ்டெப்பா நடக்குது. ரிவரான் தரபட ஒரு வரும். ஒரு வரையான் தரபட ஒரு வரும். தேங்க்யூ. அப்படியே அன்று இந்த வாரத்திலே நீங்க சாட்சிகளாக கேட்க போறதுக்காக ஸ்தோத்திரம். காரியங்கள் மாறுதலாம் முடிந்தது என்று சொல்லுகிற செய்திகளை கேட்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பயத்தின் காரியங்கள் விலகட்டும். குறிப்பாக பயத்தில் இருக்கு சொன்ன ஒவ்வொருக்காகவும் ஜெபிக்கிறேன். பலத்தினால் இப்படி வார்த்தையினால் இருக்கிற பலத்தினால் அவர்களை நிரப்புவதாக. உடைய வார்த்தையை பற்றிக் கொள்வது எப்படி என்று போதித்தரணும். உடைய வார்த்தையை எடுத்து ஜெயம் எடுப்பது என்று போதித்தரணும். எப்படி என்று போதித்தரணும். ஜெயத்தின் நாட்கள் நாட்டில் இருப்பதாக ஆசீர்வாதம் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Actually, on the spirit patti, how we can be sensitive to the spirits leading. இந்த வாரம் நடந்துச்சு. ஒரு 15 days-ஆ ஒரு இது இவெண்ட்காக எங்க ஹாஸ்பிட்டல்ல பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு CME program where each of us will have to give a talk. அதுக்கு ஒண்ணுமே எனக்கு செட் ஆகல. எனக்கு எப்பவுமே நல்லா வரும் பிரசன்டேஷன் வரவே இல்லை. So what happened was last Wednesday or Saturday, something like that, suddenly எனக்கு ரொம்ப டயர்டா இருந்தது அன்னைக்கு. ஆனா சடனா எனக்கு just one day before the program, Thursday, எனக்கு உணர்த்தப்பட்டேன். நான் ஆக்சுவலா ரொம்ப டயர்டா இருந்தேன், உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்ப எனக்கு உணர்த்தப்பட்டேன், இப்போ போய் உட்கார்ந்து நீ பிரசன்டேஷன் ஆரம்பி அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு வாய்ஸ் சொல்லிட்டே இருந்தது. எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு நான் போஸ்ட்போன் பண்ணிட்டே இருந்தேன். பட் நான் போய் சரி இது நம்ம ஆவியிலிருந்து வருது நான் உணர்த்தப்பட்டு உடனே போய் உட்கார்ந்து ஐ ஸ்டார்டட் மை பிரசன்டேஷன், டூயிங் மை பிரசன்டேஷன். யூ வான்ட் பிலீவ் 2 weeks-ஆ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு பார்த்தா கடன்னு 1 hour-ல எல்லா ஸ்லைட்ஸையும் போட்டுட்டேன், எல்லா இதுவும் முடிச்சுட்டேன். அண்ட் அடுத்த நாள் எனக்கு ஃப்ரைடே வாஸ் அ பிரசன்டேஷன். நேத்து எங்க ப்ரோக்ராம். ஸோ பார்த்தீங்கன்னா இட் கேம் அவுட் வெரி வெல். அண்ட் எஸ்டர்டே வி ஹேட் தட் ப்ரோக்ராம் அண்ட் மை டாக் வாஸ் த பெஸ்ட். நிறைய பேர் எல்லாம் டாக்டர்ஸ் வந்திருந்தவங்க. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் இது ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒன்று நடந்திருக்கு. ஏன்னா 2 weeks-ஆ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த சத்தம் அந்த இதுல ஒரு உணர்த்துதல் வந்த உடனே போய் உட்கார்ந்து டயர்டா இருந்தாலும் பண்ணிட்டு 1 hour-ல முடிச்சிட்டேன். So I just saying this that even in this God will lead us, help us, the Spirit will help us. We just have to be obedient to that impulse, to that voice within us. So அதை சொல்லதுக்கு தான் பண்ண, வேற ஒண்ணும் இல்லை. அபிஷியல் இதுல நேத்து ரொம்ப இதா இருந்து எவ்ரிபடி செட் மை டாக் வாஸ் குட், மை திங் வாஸ் குட். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே தட். தேங்க் யூ வெரி மச். அந்த டெஸ்டிமனி அவங்க சொன்ன மாதிரி, அதாவது ஸ்பிரிட்டுடைய இம்பல்சஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிட்டோட இம்பல்சஸ் ஆவியின் ஏவுதல்கள், அது நம்மளால செய்ய முடியாத காரியங்கள், செய்யக்கூடாத காரியங்கள் கூட செய்ய முடியுன்ற மாதிரி, அப்ப செய்யணுன்ற மாதிரி அந்த ஏவுதல்கள் வரும், அந்த இம்பல்சஸ் இருக்கும். அதுக்கு நம்ம செவி கொடுக்கும்போது பெரிய ரிசல்ட்ஸை நம்ம பார்க்க முடியும். இப்போ ஜீசஸ் பேதுருட்ட சொல்றாருல, ஆழத்தை கொண்டு போய் வலைய போட்டுறாரு. அதுக்கு பேதுரு சொல்றான், இல்ல ஆண்டவரே நாங்க நைட்டு முழுசும் பிரயாசப்பட்டு எங்களுக்கு ஒண்ணுமே வரலன்னு. ஆனா ஸ்பிரிட் இம்பல்ஸ் எப்படி வருதுன்னா, இவ்வளவு நாள் வரல, கரெக்ட், ஆனா நவ் டூ இட் நவ். அண்ட் as they did, they found a great catch. Okay, so அந்த மாதிரி we should learn to hear the impulses of the spirit. ஆவியின் ஏவுதல்களை நாம் உணர அறிந்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். எப்படி அது நடக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை நாம் அதிகமாக தியானிக்கும் போது, அதிக நேரம் கர்த்தருடைய வார்த்தையில் செலவிடும் போது நம்முடைய ஆவி செயல்பட ஆரம்பிக்குது. ரொம்ப முக்கியம், கர்த்தருடைய வார்த்தையில் நேரம் செலவிடுவது ரொம்ப முக்கியம். Thank you. God bless you. See you in the next meeting.